இந்தியன் பேங்கோட நெட் பேங்கிங் ஆப்பான இன்ஸ்மோட் ஆப்ல எப்படி வந்து இந்தியன் பேங்கோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து டவுன்லோட் பண்றது அப்படிங்கறதான் டீடைல்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். இந்தியன் பேங்கோட நெட் பேங்கிங் ஆப்பான இன்ஸ்மார்ட் ஆப் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட எம்பின் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே உங்களோட அக்கௌண்ட் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணதுமே இதில் வந்து லாஸ்ட் 30 டிரான்சாக்ஷனுக்கான அந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுறதுக்கு டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் மேலே சேஞ்ச் பீரியட் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து டைம் பீரியட் எல்லாமே வந்து இதில் இருக்கும். இப்போ லாஸ்ட் 30 டிரான்சாக்ஷன் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். 30 டேஸு, லாஸ்ட் 60 டேஸ், 90 டேஸ் இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் கஸ்டம் டேட்டுமே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். கரெக்டாக ஒரு பர்டிகுலர் டேட்லேருந்து ஒரு பர்டிகுலர் டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி கண்டினியூ கொடுத்து அதற்கான ஸ்டேட்மெண்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த டைம் பீரியடில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வேணுமோ அதை நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்ததுமே உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்துடும். இதில் சைடில் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அந்த டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணாலுமே ஃபைல் ஃபார்மேட் வந்து கேட்கும். எந்த ஃபைல் ஃபார்மேட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபைல் ஃபார்மேட்டை மட்டும் செலக்ட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக அந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் கம்ப்ளீட்டாக உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை வந்து பார்த்துக்கலாம். இது டவுன்லோட் ஆனதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபைல் மேனேஜரில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபைலே வந்து டவுன்லோட் ஆகிருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ எப்படி வந்து இந்தியன் பேங்கோட அந்த அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுறேன்.